ஒரு பொருள் ஒரு இடத்துல 50 கிலோ எடை இருக்குன்னு வச்சுங்க. அதே பொருளை அந்த இடத்துல இருந்து எடுத்து நான் இன்னொரு இடத்துல வைக்கும் போது அதோட எடை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சாதாரணமா ஹியூமன்ஸ் மனிதர்களுக்கு வெயில் டைம்லயோ இல்ல அதிகமா ஒர்க் அவுட் பண்ணும்போதோ வியர்வை வரும். சோ அது நேச்சர். ஆனா அதே மாதிரி ஒரு சிலை, கல்லால் செய்யப்பட்ட ஒரு சிலை, அந்த சிலைக்கும் அந்த மாதிரி வியர்வை வருது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சோ இந்த சிலையை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்தியா ஒரு ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமியில பல ஆயிரம் கோயில்கள் இருந்தது. ஒவ்வொரு கோயிலுக்குமே தனி சிறப்பு இருக்கு. அந்த கோயிலோட கோபுரம் ஆகட்டும், சிலைகள் ஆகட்டும், சிற்ப கலைகள் ஆகட்டும், அந்த கோயில்ல செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் ஆகட்டும், எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு சயின்ஸ் இருக்கு. சோ இதுல பல கோயில்கள் பாத்தீங்கன்னா அந்நியர்களோட படையெடுப்புல அழிக்கப்பட்டது. மீதி இருக்க கோயிலோட வரலாறு ஆகட்டும், அதோட அதிசயமான சில விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு ஒண்ணு மறைக்கப்பட்டிருக்கு, இல்ல நம்ம ஒண்ணு மறந்துட்டோம், இல்ல இது நம்மளுக்கு தெரியாமையே போயிடுச்சு. இதுல பல கோயில்கள் 2000-3000 வருஷங்களுக்கு பழமையானது. அந்த பழமையான ஒவ்வொரு கோயிலையும் பாத்தீங்கன்னா பல அதிசயங்கள், ஆச்சரியங்கள் இப்பவும் இருக்கு. அந்த அதிசயமான ஆச்சரியமான விஷயங்கள் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எப்படி பண்ணாங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணாங்கன்றது இப்ப வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. இப்படி நம்ம முன்னோர்கள் பண்ண அதிசயமான சில விஷயங்களை இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சுக்கிறோம் நம்மளால பண்ண முடியல. இப்படி அதிசயம் நிறைந்த பல கோயில்கள்ல ஒரு கோயிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாச்சியார் கோயில். இந்த நாச்சியார் கோயில் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்துல இருந்து கொடவாசல் போற வழியில ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் இருக்கு. சோ இந்த கோயில் பாத்தீங்கன்னா சோழ நாட்டுடைய 14வது திருத்தலம். சோ 5ஆம் நூற்றாண்டுல சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு திருத்தலம். 108 வைணவ திருத்தலங்கள்ல 20வது திருத்தலம். சோ இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கருடர் ஒரு தடவை இந்த வழியா போயிட்டு இருக்கும் போது நாச்சியார் அம்மையார பாத்திருக்காங்க. சோ அவங்க ரொம்ப அழகா இருந்ததுனால கருடர் என்ன பண்ணிருக்காருன்னா பெருமாள் கிட்ட போய் சொல்லியிருக்காரு, சோ இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ பெருமாளும் நாச்சியார பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சோ பெருமாள் நாச்சியார பார்த்து மயங்கினதுனால சோ இந்த நாச்சியாருக்கு பொண்ணு கேட்டு போயிருக்காரு. சோ அப்ப அங்க நாச்சியாரோடைய அப்பா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட பொண்ணை நான் செல்லமா வளர்த்துட்டேன். சோ என்னோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. யார் கல்யாணம் பண்றாங்களோ அவங்க வீட்டோட மாப்பிள்ளையா இங்கேயே தங்கிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. சோ பெருமாள் என்ன பண்ணிருக்காரு, சோ நாச்சியார பார்த்து சோ நாச்சியாருக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவரு கல்யாணம் பண்ணிருக்காரு. சோ இந்த கல்யாணத்துக்கு கருடர் ஒரு முக்கிய காரணமா இருந்ததுனால தனக்கு நிகரா அவரை கௌரவப்படுத்தணும்ன்றதுக்காக கோயிலுக்குள்ளேயே அவருக்கு ஒரு தனி சன்னதி அமைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த கோயில்ல மட்டும்தான் கல்லாலான கருடர் இருக்காரு. மத்த பெருமாள் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா மரத்தாலான கருடர் தான் இருப்பாங்க. சோ இந்த கோயில இருக்கக்கூடிய கருடருக்கு தினமும் 6 கால பூஜை நடக்கும். சோ பெருமாள் நாச்சியார கல்யாணம் பண்ணிட்டு அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இங்க இருந்ததுனால இந்த கோயில்ல நாச்சியாருக்கு தான் எல்லா முன்னுரிமையும். பூஜை ஆகட்டும், உற்சவம் வரும்போது நாச்சியார் தான் முதல்ல போறதும். சோ இது எல்லாமே நாச்சியாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாச்சியார் தான் சன்னதியில முதல்ல நிப்பாங்க. அதுக்கு பக்கத்துலதான் பெருமாள் நிக்கிறார். சோ இது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இந்த கோயில்ல. இந்த கோயில் பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் நிலப்பரப்புல கட்டியிருக்காங்க. சோ இதுல 5 ராஜகோபுரங்கள் இருக்கு. 5 ராஜகோபுரமும் ஒவ்வொன்றும் 75 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ராஜகோபுரங்கள். சோ இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 5 பிரகாரங்கள் இருக்கு. சோ இந்த கோயிலுக்கு மாட கோயில் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. எதுக்காக இது மாட கோயில் அப்படின்னு சொல்றாங்கன்னா, யானையால இந்த கோயில் உள்ள ஏற முடியாது அப்படின்றதுனாலயும் இது மாட கோயில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 21 படிகளை ஏறினதுக்கு அப்புறம் தான் நம்ம மூலஸ்தானத்தை அடைய முடியும். மூலஸ்தானத்துல இருந்து ரைட்ல பார்த்தோம்னா கல்கருடர் இருப்பார். சோ இந்த கோயில்ல பட்சிராஜன்ற பேர்ல இருக்கக்கூடிய கல்கருடர் பாத்தீங்கன்னா 5 அடி உயரத்துல ஒரே கல்லாலான கல்கருடர் நீங்க பார்க்கலாம். அவர் உடம்புல பாத்தீங்கன்னா 9 நாகங்கள் இருக்கும். சோ இந்த 9 நாகத்துக்கும் ஒரு சின்ன கதை இருக்கு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 9 நாகமும் அந்த ஊர்ல ரொம்ப அட்டகாசம் பண்ணி சுத்திட்டு இருந்தது அப்படின்னும் போது நிறைய பேர் பெருமாள் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ பெருமாள் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சு வச்சாரு அந்த நாகங்களை கட்டுப்படுத்துறதுக்காக. சோ யாராலுமே அந்த நாகங்களை கட்டுப்படுத்த முடியல, ஏன்னா அந்த நாகங்கள் அவ்வளவு பாய்சன்ஸா இருந்தது. சோ கருடர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, நம்ம கிட்ட எப்ப இவர் சொல்லுவாரு நம்ம போயிட்டு இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த டைம்ல யாராலையும் முடியல அப்படின்னும் போது பெருமாள் என்ன பண்ணாருன்னா கருடர் கூப்பிட்டு நீ என்னன்னு சொல்லி போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு.
சோ கருடர் அங்க வந்த உடனே அந்த 9 நாகங்களாலையும் வந்துட்டு கருடர் எதிர்த்து நிக்க முடியல. சோ அவங்களோட அந்த விஷத்தன்மை எல்லாம் குறைஞ்சி அவங்க கருடருக்கு அடிபணிஞ்சிட்டாங்க. சோ கருடர் என்ன பண்ணாருன்னா அந்த 9 நாகங்களையும் எடுத்து தன்னோட உடம்புல நகையா அணிஞ்சுக்கிட்டாரு. அதாவது காதுல 2, இடுப்புல அந்த மாதிரி வந்துட்டு 9 நாகங்களையும் தன்னோட உடம்புல நகையா அணிஞ்சிருப்பாரு. சோ இதனாலே நாகதோஷம் உள்ளவங்க கருடரை தரிசிச்சா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் விலகும்ன்றது ஒரு ஐதீகம். வருஷத்துல 2 தடவை மட்டும்தான் கல்கருடர் வீதி உலா வருவார். அது எந்தெந்த மாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பங்குனி மாசமும் மார்கழி மாசம் மட்டும்தான் வீதி உலா வருவார். சோ இந்த வீதி உலா வரும்போது தான் அந்த அதிசயமே இருக்கு. சோ அது என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சந்நிதியில இருந்து கருடரை வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு 4 பேர் மட்டும்தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு 8 பேர் தேவைப்படும். ஏன் அப்படின்னா அவருடைய வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடும். 4 பேர் தூக்குன அந்த கல்கருடரை அதே 4 பேரால திரும்ப அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போக முடியாது. 8 பேரால மட்டும்தான் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போக முடியும். அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா திரும்பவும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகி 16 பேரா மாறும். திரும்ப அதுக்கு அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போறதுக்கு 16 பேரா மாறும். அதே மாதிரி 16 32 மாறும், 32 64 மாறும், 64 128 பேரா மாறும். சோ சந்நிதியில இருந்து வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு 4 பேர் தேவைப்பட்டது. வீதி உலா டைம்ல 128 பேரை தூக்குனா மட்டும்தான் அவரை தூக்கிட்டு வீதி உலா போக முடியும். அந்த அளவுக்கு வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சோ அதே மாதிரி வீதி உலா முடிச்சுட்டு திரும்ப அவர் சந்நிதிக்கு வரும்போது படிப்படியா அதே மாதிரி வெயிட் டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். 128 பேர்ன்றது 64 மாறும், 64 32 மாறும், 32 16 மாறும், 16 8 மாறும், 8 4 மாறும். சோ இதுல இன்னொரு அதிசயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த 4 பேருக்கு அப்புறம் 8 பேர் தூக்குறாங்க இல்லையா? சோ அந்த 8 பேர் தூக்கும் போது மட்டும்தான் கல்கருடருக்கு வியர்க்கும். சோ இது உண்மையிலே பெரிய அதிசயம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு சிலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு. சோ இந்த அதிசயமான விஷயத்துக்கு இப்ப வரைக்கும் எந்த சயின்டிபிக் எவிடன்ஸோ ப்ரூஃபோ கிடையாது. சோ எதனால இந்த மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, சோ எதனால ஒரு கல் கருடருக்கு ஒரு கல்லாலான சிலைக்கு வேர்க்குது, சோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு இப்ப வரைக்கும் சயின்டிபிக் ப்ரூஃப்ன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா கான்ஸ்பிரசி தியரி நிறைய இருக்கு. சோ என்ன சொல்ல வராங்கன்னா ஒருவேளை அந்த கல் காத்த சுவாசிக்கிற கல்லா இருக்கலாம், இல்ல அந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு கிராவிட்டி கூட ரீசனா இருக்கலாம் அப்படின்னு தியரியா தான் இருக்கே தவிர அதுக்கு எந்த விதமான ப்ரூஃப்மே கிடையாது. சோ இந்த கோயில்ல இன்னொரு அதிசயமான ஒரு விஷயங்களும் இருக்கு. சோ அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 கருட பட்சி கரெக்டா வந்துட்டு பூஜை நடக்கும்போது, அதாவது தாயாருக்கும் பெருமாளுக்கும் பூஜை நடக்கும்போது பிரகாரத்துக்கு வந்துட்டு உட்கார்ந்துரும். சோ பூஜை முடிகிற வரைக்கும் அங்கே இருந்துட்டு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிரகாரத்தை விட்டு அது கிளம்பி போகும். சோ இது மாதிரி பல வருஷங்கள்ல தொடர்ந்து அந்த மாதிரி நடந்துனே இருந்திருக்கு. சோ இப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் 1999 ஜனவரி 18ஆம் தேதி அந்த 2 பட்சிகளுமே பூஜைக்கு வரல. சோ பூஜைக்கு வரல அப்படின்னும் போது அங்க இருக்கிற குருக்கள் அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பதறிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வந்துட்டு டெய்லியும் கரெக்டா பூஜை டைமுக்கு இந்த 2 பட்சிகளும் வந்துடும், ஆனா இன்னைக்குன்னு பார்த்தா அந்த பட்சிகள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு அந்த கோயிலை சுத்தி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த கோயிலை சுத்தி தேடும் போது அங்க இருக்கிற ஸ்தல விருட்சமான மயிலின மரம் அப்படின்ற மரத்துக்கு கீழே அந்த 2 பட்சிகளுமே ஒன்னோட ஒண்ணு அணைச்சு மோட்சம் அடைஞ்சிருச்சு. சோ இது ஒரு அதிசயமான விஷயம். சோ இந்த மாதிரி அந்த பட்சிகள் மோட்சம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோயில்ல அந்த பட்சிகளுக்குன்னே தனியா ஒரு சன்னதி இருக்கு. பொதுவா இந்த கருடர் வந்துட்டு ஒரு வரப்பிரசாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவரை வேண்டி நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து 7 வியாழக்கிழமை இந்த கருடருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வேண்டதை அப்படியே அவர் நடத்தி வைப்பார் அப்படின்றது ஒரு ஐதீகம். சோ இந்த கோயில்ல இவருக்கு எல்லா வியாழக்கிழமையும் அமுத கலசம் என்ற பிரத்யேக நெய்வேத்தியம் நடத்தப்படும். சோ நம்ம கல்கருடர் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாம அந்த கோயிலை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், அப்புறம் அதுல இருக்க விசேஷங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம். சோ இது மாதிரி அடுத்த ஒரு சில வீடியோல இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நீங்க வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பை.